மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு மாநில தலைவர் ஜெயபால். சரி, இன்றைய கூட்டத்தினோட நோக்கம் எங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 எங்களுக்கு வந்து மின்சார கட்டணம் தொடர்ந்து வருஷா வருஷம்ங்க 2022, 2023, 2024 இந்த 3 வருஷமும் கிட்டத்தட்ட 59.61%, கிட்டத்தட்ட 60% எங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. இந்த மின் கட்டணம் மட்டும் உயரலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிலை கட்டணம், ஃபிக்ஸ்டு சார்ஜ், இந்த ரெண்டுமே ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா எல்டிசிடி லைன், அதாவது 112 கிலோவாட் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு 30 ரூபா 35 ரூபா வருஷம் ஏற்றிட்டு இருந்தது. 2022 ஆட்சி பொறுப்பு எடுத்த பின்னாடி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 160% உயர்த்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 157 ஆச்சுங்க. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60, 65, 62 இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இவ்வளவு கட்டணங்கள் 59% மேல உயர்ந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதே மாதிரி ரூப்டாப் சோலாருங்க. ரூப்டாப் சோலாரை பற்றி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே எங்களுக்கு நெட்வொர்க் மேலே ரூப்டாப்புக்கு நெட்வொர்க் சார்ஜ் வாங்குறது இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்குறாங்க. ஒரு யூனிட்டுக்கு ₹1. இது எல்லாமே கடந்த 2022 நாங்கள் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு டிஓடி மீட்டர், அதாவது நெட்வொர்க் மீட்டர் மாற்ற வரைக்கும், டிஓடி மீட்டர் மாற்ற வரைக்கும் சார்ஜஸ் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாருங்க. அதே மாதிரி ரூப்டாப் சோலார் பொறுத்த வரைக்கும் ஒரு 76 பைசா எனக்கு குறைச்சி கொடுத்துருந்தாருங்க. இப்போ ஹெச்டி லைனுக்கு அது செய்யலை. அதனால் அரசு கிட்ட நாங்கள் முறையிட்டு இருந்தது என்னென்னா 2 பேத்துக்கும் எல்டி அண்ட் ஹெச்டி 2 பேத்துக்குமே நெட்வொர்க் சார்ஜ் எடுக்கணும்னு கேட்டிருந்தோங்க. அதை செயல்படுத்தாதனால உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோர்ட்டில் எங்கள் சார்பு சங்கங்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க. கடந்த டிசம்பர் மாதம் நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டணத்தை ரத்து பண்ணிடுங்க, ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை மேல்முறையீடு மீண்டும் மின்சார வாரியம் செஞ்சு ஒரே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சு அவருக்கு மட்டும் தடை வாங்கியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் தடை இல்லைங்க. அது ஏற்கனவே இருந்த அமலில் நீதியரசர் என்ன கொடுத்துருந்தாரோ அது அமலில் இருந்தது. ஆனால் மின்சார வாரியம் அதை தவறுதலாக மீண்டும் எங்கள்கிட்ட மறுபடியும் வசூல் பண்ணாங்க. அது வசூல் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் புது சேர்மன் போய் பார்த்துங்க, அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். முறையிட்டதன் பேரில் அவர் இந்த மாதத்துல கழிச்சாரு. ஆனால் என்னன்னா மறுபடியும் அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, மேல்முறையீட்டுக்கு மின்சார வாரியம் பண்ணி எல்லாத்துக்குமே தடை பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வர்ற மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கு வருதுங்க. அதனால் இது எல்லாமே என்னென்னா மின்சாரத்தினால தான் கடந்த முறை திமுக ஆட்சி காலத்தில் கடந்த முறையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கெட்ட பேரை அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது மின்சார வாரியம் தான். இந்த முறையும் பார்த்திங்கன்னா மின்சார வாரியம் தான் அரசுக்கு கெட்ட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏற்கனவே பல்வேறு வகைகளில் மின்சார தமிழக முதலமைச்சர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு நற்பெயரை பெற்றிருந்தாலும் இந்த தொழில்துறைகளுக்கு தேவையான இந்த மின்சாரங்கிறது ஒரு அடிப்படைங்க. இந்த அடிப்படையே அவர் அவரோட கவனத்துக்கு போகலைங்கிற எங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடந்த மாதம் எல்லாருமே கடந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை மனுக்களை நாங்கள் அவருக்கு அனுப்பிச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2022, 23, 24 3 வருஷம் தொடர்ந்து வரலாற்றில் இல்லாத வகையில் நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க. இந்த 2025 அதை மாதிரி ஏற்ற வேண்டாம். அதனால் எங்களுக்கு இந்த தடவை சலுகை கொடுங்க. போட்டி மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் இங்கே தொழில் தொடங்குறதுக்கு எங்கள் மாநிலத்துக்கு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சமயங்களில் இங்கே ஏற்றினீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும். எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களே, இந்த மின்சாரத்தை மட்டும் நீங்கள் பார்க்காம இருக்கிற மாதிரி நாங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் இதை செஞ்சு உடனடியாக மின்சார வாரியத்துக்கு உடனடி உத்தரவிடுங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருந்தோங்க. எங்களுக்கு என்னென்ன கவலை என்னென்னா, அங்கே முதலமைச்சரோட செல்லுக்கு போன இது எல்லாம் லெட்டர்கள் எல்லாமே, கடிதங்கள், மனுக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்குங்க, உண்மைன்னு பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுதுன்னு வருதுங்க. அதோட அதிர்ச்சியானது என்ன செய்தினா, யார் மேலே நாங்கள் இவங்க மின்சார வாரியத்தில் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் கட்டணத்தை குறைச்சி கொடுங்கன்னு கேட்டு முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சதுதான் மின்சார வாரிய அதிகாரிகள்கிட்ட அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க என்னங்கிறாங்க, இது அரசு பரிசீலிக்க வேண்டியது, நாங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் அனுப்பிச்சது யாருக்குங்க? மின்சார வாரியத்துக்கு அல்ல. எங்கள் கடிதம் முதலமைச்சர் கிட்ட எங்கள் கோரிக்கை மனு அதைத்தான் கொடுத்தோம். ஆனால் மின்சார வாரியத்துக்கே திருப்பி அதை அனுப்பிச்சு எங்களை மீண்டும் என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெளியே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதான் முதலமைச்சரோட செல்லில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, மின்சார வாரியம்ங்கிறது தனி அமைப்புங்க.
முதலமைச்சர் செல்லுங்கிறது வந்து அவங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்குற கடிதம் அந்த வாரியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஏன்னா டிஎன்ஆர்சிங்கிற ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எங்களோட நுகர்வோர்கள் கிட்ட வந்து கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது தன்னோட செயலை இழந்ததுனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போனோம். மீண்டும் முதலமைச்சரை வந்து அலுவலகத்தில் இருக்கிற இதை வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்ட கோரிக்கை மனுக்கள் அத்தனையும் மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்சிடுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் கவலை அளிக்கிறது. நாங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமாங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சீங்க, எங்களுக்கு இந்த முறை 2025 உயர்த்தப்பட வேண்டிய கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோமுங்க. இது எங்களோட முக்கியமான கோரிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 46 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம். இதுல வந்து 11,69,000 பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கோம். மீதி இருக்கவங்க எல்லாம் சேவை துறையில் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க. இதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 85%. இதுல மீதி பார்த்தீங்கன்னா 50, அதாவது 0 to 50 கிலோவாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 85% இருக்காங்க. அதில் அதே மாதிரி 100 to 112 கிலோவாட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8%. இந்த 112லேருந்து 150 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 20.25% தான் இருக்காங்க. அதனால் அரசு வந்து இந்த எல்டிசிடி எல்டிசிட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட 3,50,000 கனெக்ஷன் இருக்குது. இதில் 2 கோடி பேர் வந்து நேரடியாக வேலை வாய்ப்புகள் பெறாங்க. இந்த உற்பத்தி துறை சேர்ந்த தமிழகத்தில் முதலமைச்சரோட கனவு என்னன்னா, நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிகமான தொழில் வளத்தையும் நாங்கள் கொண்டு வரோம்ங்கிற அவரோட கனவு திட்டத்துக்கு மின்சார வாரியம் வந்து எதிராக செயல்படுத்துங்கிறது இந்த நேரத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே மின்சார வாரியத்துக்கே திருப்பி அதை அனுப்பிச்சு எங்களை மீண்டும் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெளியே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதான் முதலமைச்சரோட செல்லில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, மின்சார வாரியம்ங்கிறது தனி அமைப்புங்க. முதலமைச்சர் செல்லுங்கிறது வந்து அவங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்குற கடிதம் அந்த வாரியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஏன்னா டிஎன்ஆர்சிங்கிற ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எங்களோட நுகர்வோர்கள் கிட்ட வந்து கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது தன்னோட செயலை இழந்ததுனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போனோம். மீண்டும் முதலமைச்சரை வந்து அலுவலகத்தில் இருக்கிற இதை வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்ட கோரிக்கை மனுக்கள் அத்தனையும் மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்சிடுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் கவலை அளிக்கிறது. நாங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமாங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சீங்க, எங்களுக்கு இந்த முறை 2025 உயர்த்தப்பட வேண்டிய கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோமுங்க. இது எங்களோட முக்கியமான கோரிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 46 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம். இதுல வந்து 11,69,000 பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கோம். மீதி இருக்கவங்க எல்லாம் சேவை துறையில் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க. இதுல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் 85%. இதுல மீதி பார்த்தீங்கன்னா 50, அதாவது 0 to 50 கிலோவாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 85% இருக்காங்க. அதில் அதே மாதிரி 100 to 112 கிலோவாட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8%. இந்த 112லேருந்து 150 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 20.25% தான் இருக்காங்க. அதனால் அரசு வந்து இந்த எல்டிசிட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட 3,50,000 கனெக்ஷன் இருக்குது. இதில் 2 கோடி பேர் வந்து நேரடியாக வேலை வாய்ப்புகள் பெறாங்க. இந்த உற்பத்தி துறை சேர்ந்த தமிழகத்தில் முதலமைச்சரோட கனவு என்னன்னா, நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிகமான தொழில் வளத்தையும் நாங்கள் கொண்டு வரோம்ங்கிற அவரோட கனவு திட்டத்துக்கு மின்சார வாரியம் வந்து எதிராக செயல்படுத்துங்கிறது இந்த நேரத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தமிழக தொழில்துறையோட கஷ்டங்களை புரிஞ்சுட்டு இனியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு இந்த நேரத்தை தருணத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றிங்க. அதே மாதிரி மத்திய அரசு கிட்ட எங்களது ஒரு கோரிக்கை இருக்குங்க. எங்களது இறக்குமதி வரி 11% பருத்தியை இறக்குமதி வரி செய்ய சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக கேட்டிருக்கோங்க. இந்தியாவிலேயே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி சர்வதேச நாடுகளை விட 20% உயர்வுங்க அதிகம். எப்படி நாங்கள் சர்வதேச நாடுகளில் போட்டி போட முடியுங்க? அதனால் மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்டது 20% அதிகமாக இருக்குது, சர்வதேச விலைகளை எங்களுக்கு மூலப்பொருட்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு தரல. அதே மாதிரி QCO BI சட்டம்னு சொல்லிட்டு ஒரு 2 சட்டம் தர கட்டுப்பாட்டு சட்டத்தை போட்டு எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளிலிருந்து செயற்கை இலை விஸ்கோஸ்ங்கிறது பாலிஸ்டருங்கிற செயற்கை இலைகளை நாங்கள் கொண்டு வரக்கு இல்லாமல் இடையூறு செய்கிற மாதிரி இந்த சட்டத்தை போட்டு தனியார் 2 நிறுவனங்கள் பயன்பெறும் வழி இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் 2 நிறுவனங்கள் மட்டும் பயனளிக்கும் வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து
எங்களை நலிவடை செஞ்சுருக்காங்க. அதே சமயம் வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன ரேட்டுக்கு இங்கே ரா மெட்டீரியல் வருதோ அந்த ரேட்டுக்கு நூலே இங்கே வருதுங்க. அந்த நூலை கொண்டு வந்து வச்சு இங்கே இருக்க நூற்பாலைகள் அத்தனை பேர்த்தையும் நலிவடை செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கனால உடனடியாக சர்வதேச நாடுகளுக்கு இடையான தொழில் கொள்கையும் அதே மாதிரி இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தொழில் கொள்கையும் அனைத்தையுமே ஒரே சீராக கட்டுப்படுத்தி கொடுக்குமாறு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. ரூஃப் டாப் சார் எங்களோட தொழிற்சாலைங்க. எங்கள் தொழிற்சாலையில் நாங்கள் பேங்க்கில் கடனை வாங்கி மேலே போட்டு நாங்கள் விற்கலிங்க. எங்களோட தொழில்துறைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி அதில் வந்து உற்பத்தி செய்து 5, 12, 18, 28% வரியை மத்திய மாநில அரசுகளுக்கு கொடுக்குறோங்க. மாநில சர்க்கார் இருக்க மின் வாரியம் வந்துங்க கிட்டத்தட்ட 12 ரூபாய் வரைக்கும் வெளி ஆளுகிட்டிருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறாங்க. எங்களுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணோன்னா மின்சார வாரியத்துக்கு கிட்டத்தட்ட 8 ரூபா 50 பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு மிச்சமாகுதுங்க. சேமிப்பு செய்யக்கூடிய இந்த கிரீன் எனர்ஜியை உலக நாடுகள் அத்தனையுமே என்கரேஜ் பண்றாங்க. அதே மற்ற எந்த மாநிலங்களும் இந்த பிரச்சனை இதை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தமிழக மின்சார வாரியம், தமிழக அரசு இல்லைங்க, தமிழக மின்சார வாரியம் எதுக்குமே கட்டுப்படுத்துறது இல்லை. கட்டுப்படாம தன்னிச்சையா இயங்குறது மட்டும் இல்ல 1,57,000 கோடி ரூபாயை நஷ்டம் பண்ணீங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் லாபமே பண்ண இயங்காத ஒரே நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியம். 1,59,000 கோடி ரூபாய் நட்டவங்க வருஷத்துக்கு 16,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்துறாங்க. எங்ககிட்ட இந்த 59.61% வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி கூட இந்த கடனை கட்ட முடியாதப்போ தொழில்துறை மேல ஏன் இந்த போரை தொடுக்கிறாங்க? தமிழகத்தில் தொழில் நடக்கணும்னு நினைக்கிறாங்களா மின்சார வாரியம்? தமிழகத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வர மின்சார வாரியத்தை கட்டுப்படுத்துங்க இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோங்க. ஏன் போட்டீங்கிற மாதிரி அபராதம் விதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, நீதியரசர் ஒரு உத்தரவு போட்டார், வாங்காதீங்க, இது வந்து தவறு, இது வந்து நீங்க ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்க. மேல்முறையீடு செஞ்சுங்க, அதை ஒருத்தர் மேல போட்டு ரத்து பண்ணாங்க. மீண்டும் மறுபடியும் நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டதுக்காக மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி தெரியுங்களா? அரசுக்கு நாங்கள் பண்ணது வந்து யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ரத்து பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மற்ற துறையை அவங்க யாருக்குமே இது கொடுக்கலைங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 24 சங்கங்களுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்கு, மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்கல. அப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் என்ன வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் செலவு பண்ணி இதை வாங்கணுமா? இபிகோ சட்டம் வந்து இந்தியா முழுவதும் ஒன்று தானே. உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் கொடுக்குற தீர்ப்பு 8 கோடி மக்களுக்கு சேர்ந்தது தானே. தனித்தனியாக வருதாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறதுனால இதையே முதலமைச்சர் அவர்கள் தன்னோட அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படாத வண்ணம் உடனடியாக செயல்படுத்தணுங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சார், போன தடவை நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகள் அதில் வச்சுருந்துங்க. அந்த கோரிக்கைகள் 6 அம்ச கோரிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ரூப்டாப் சோலாருக்கு எங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி லைனுக்கு ஒரு 50% குறைச்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு எங்கேயுமே இல்லைங்க, இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு கால வரலாற்று இல்லைங்க, முதல் முறையாக இந்த முறை தான் 2022 தான் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து டிஓடி மீட்டர் மாற்ற வரைக்கும் நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரி, இது நாளடைவில் புரிஞ்சு எடுத்துருவாங்க, நாங்கள் இது பண்ணோம். இப்போ மீட்டர்கள்லாம் மாட்டிட்டு ஒரு சில இடங்களில் இதை போட்டிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இதை குறித்துமே இந்த முறை ஏதாவது மின் கட்டணத்தை உயர்த்தினால் இதை தாண்டி வர ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணத்தை மிகப்பெரிய போராட்டம் தொழில்துறை கிட்டிருந்து எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால தான் முதலமைச்சர்கிட்ட முன்கூட்டியே நாங்கள் எங்களோட வேண்டுகோளை மறுபடியும் வச்சிருக்கிறோம்.